ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மாலாஸ் தமிழ் கிச்சன். இந்த வீடியோவில் கொத்தவரங்காய் பருப்பு உசிலி எப்படி செய்யுது நான் செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்காக இந்த டம்ளரால் 3/4 டம்ளர் அளவு கடலைப்பருப்பை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த பருப்பில் இருக்க எக்ஸஸ் வாட்டர்லாம் நம்ம வடிகட்டிட்டு இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம், அதுக்கப்புறம் 2 வத்தல் மிளகாய் இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கலாம். இதை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த வடித்த தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். ரசம் வைக்கும் போது அதை சேர்த்து செஞ்சால் சூப்பராக இருக்கும். கொத்தவரங்காயோட அளவு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ அளவு எடுத்திருக்கேன். அதுக்கு 125 கிராம் அளவு கடலைப்பருப்பு ஊற வச்சு நம்ம இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். ரெண்டுத்தையும் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கட் பண்ண கொத்தவரங்காய் அடி பிளேட்டில் வச்சுருக்கேன். மேலே இந்த பருப்பு வச்சுருக்கேன் உதுத்து விட்டு. இது ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஸ்டீம் பண்ணிக்கணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இதை எடுத்து நல்லா ஆற வச்சுக்கணும். இந்த பருப்பை உதுத்தும் வச்சுக்கணும். காயும் நல்லா ஆறிடும் நம்ம தாளிக்கிறதுக்குள்ளாரையும். நெக்ஸ்ட் இதை தாளிச்சுக்கலாம். இப்போ இந்த உசிலியை தாளிக்கிறதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணி அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், அது கூட 1 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு 1 பச்சை மிளகாய் நீல வாக்கில் நறுக்குனது, 2 கொத்தளவு கருவேப்பிலை, அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துடலாம். இந்த உளுத்தம்பருப்பு நல்லா செவந்ததும் நம்ம இதில் ஸ்டீம் பண்ணி வச்சுருக்க கொத்தவரங்காயை சேர்த்துக்கலாம். கொத்தவரங்காய் மட்டும் இல்லை, பீன்ஸ் கூட நீங்கள் இதே ப்ரொசீஜரில் செய்யலாம். பீன்ஸ் சேர்த்துட்டு செய்யலாம். கொத்தவரங்காய் ஆல்ரெடி வெந்ததுனால நம்ம இப்போ ரொம்ப நேரம் வதக்க போகிறதில்ல. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துட்டு கொத்தவரங்காய்க்கும் இந்த பருப்புக்கும் சேர்த்து உப்பு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்சுருக்க பருப்பு நல்லா ஆறி இருக்கும். அதை நல்லா உதுத்து வச்சுக்கணும் ரெடியாக. இந்த கொத்தவரங்காய் 1 நிமிஷம் வதங்கினதும் நம்ம அந்த பருப்பையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி உதுத்து வச்ச பருப்பையும் இப்போ சேர்த்துடலாம். துவரம் பருப்பில் மட்டும் பருப்பு உசிலி செய்யலாம்னு இல்லை, கடலைப்பருப்புலையும் செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு இது ரெண்டும் கலந்து கூட நம்ம பருப்பு உசிலி செய்யலாம். இப்போ இந்த பருப்பு உசிலிக்கு தேவையான அளவு தேங்காய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்திங்கன்னா தான் இந்த பருப்பு உசிலி சுவையாக இருக்கும். சாதம், ரசம், அதுக்கப்புறம் இந்த பருப்பு உசிலி மட்டுமே இருந்தால் கூட போதும். ரொம்ப பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கும். நமக்கு தேவையான ப்ரோட்டீன் இந்த பருப்புலேருந்து கிடைக்குது. அதே சமயம் காய்கறிலேருந்து ஃபைபர் கிடைக்குது. கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இந்த சுவையான பருப்பு உசிலி ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். அது எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.